எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்ககிட்ட வீடியோவில் பேசுகிறேன். கடைசியாக டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருந்தேன். அதை தொடர்ந்து எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2 வாரமாக எல்லா வீடுகள்லேயும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போகுது. 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டால் திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. தலைவராக இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும்போது எனக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழியை நான் தான் ஏற்றுக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம். சரி, தோத்துட்டோம், அதுக்கு நான் அதையே நினச்சிக்கிட்டு முடங்கிட மாட்டேன். உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் வரணும். அதுக்கு உங்களோட ஆலோசனைகள், பரிந்துரைகள், ஐடியாக்கள் எனக்கு வேணும். எலெக்ஷனாக இருந்தாலும் கரெக்ஷனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் வந்தாகணும். மக்கள் தான் எல்லாம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். இதில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப சிம்பிள். உங்கள் வாய்ஸ்லேயே பேசி கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவே டைப் ஆகிடும். நேரடியாக நீங்களே டைப் பண்ணியும் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் எழுதி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்ட்டாக அனுப்பலாம். உங்கள் கருத்துக்கள் எனக்கு வந்து சேர்ந்துடும். அதையெல்லாம் படித்து பரிசீலித்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை வடிவமைக்க போகிறேன். நம்மளோட அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகித்தான் ஆகணும். உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் டிஎம்கே 2.0 வரும். கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போகிறேன். இதனால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும், உங்களுக்காக இயங்கும். உடன்பிறப்பே, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். தன்னோட தோல்வியை மனதார ஏற்றுக்கிட்ட திமுகவோட தலைவர், முன்னாள் முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள். திமுகவோட தோல்வியை அவர் தன்னோட தோல்வியாக மனதார ஏற்றுக்கிட்டாரு. என்ன தான் அவர் ஏற்றுக்கிட்டாலும் அவர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். கடந்த திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு, திமுக ஆட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் வாரிசு அரசியல். அதை தவிர போன ஆட்சியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக மக்களோட உரிமைகள்லேருந்து, தமிழ் பற்றிலிருந்து எல்லாத்துலேயும் நல்லா தான் பண்ணாங்க. நான் சொல்கிறத வச்சு நான் திமுக ஆதரவாளனும் தாவேக்காவுக்கு எதிரானவனும் கிடையாது. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் பேசுகிறேன். இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவாளராக இருக்கிற அவங்க ஓட்டு போட்டிருந்தாலே கண்டிப்பாக டிஎம்கே வின் பண்ணியிருக்கும். ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களே விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கிறதுனால மட்டும்தான் விஜய் இப்போ ஜெயிச்சிருக்காரு. ஏன் இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு? எல்லார் மனசுலையும் இருக்கிறது தான். கடந்த காலங்களில் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு மாறி மாறி இவங்களே தான் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. மக்கள் மனசில் என்ன தோணி இருக்குன்னா, இத்தனை காலமாக டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் யங்கான தலைவரும் கூட. அவர் மக்களுக்கு என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலேயும் தோணியிருக்கு. அந்த அலை தான் விஜய்க்கு இவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுக்க ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. தாவேக்கால போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அவங்க வாங்கின வாக்குகள் எல்லாமே அது கண்டிப்பாக அவங்களுக்கு விழுந்த வாக்குகளே கிடையாது. அது விஜயோட முகத்துக்காக விழுந்த வாக்குகள் தான். நீங்கள் யாரை நிற்க வச்சுருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதே தான் கொளத்தூர் தொகுதியிலையும் நடந்திருக்கு. நான் போய் விஜய்க்கு ஆதரவாக கொளத்தூர் தொகுதியில் போய் நின்று இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா ஓட்டு போட்டவங்க எல்லாருமே விஜயோட முகத்துக்காக தான் போட்டிருக்காங்க. இந்த 5 நாள் ஆட்சியை பார்த்தீங்கன்னா விஜய் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால்
இதே மாதிரி விஜயோட ஆட்சி மிகவும் சிறந்த ஆட்சியாக தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த முறை விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஒருவேளை விஜயோட ஆட்சி மேலே மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுதுன்னா கண்டிப்பாக இனிமே ஒரு காலத்துலேயும் விஜயால் ஆட்சிக்கு வரவே முடியாது. ஏன்னா டிஎம்கே அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. விஜய் இந்த டைம் எலெக்ஷனுக்கு வரலனா, விஜய் இந்த டைம் அரசியலுக்கு வரலனா கண்டிப்பாக டிஎம்கே சொன்ன மாதிரி சென்னை டிஎம்கேவோட கோட்டையாக தான் இருந்திருக்கும். தமிழ்நாடே டிஎம்கேவோட கோட்டையாக தான் இருந்திருக்கும் விஜய் மட்டும் வராமல் இருந்திருந்தா. ஆனால் இப்போ விஜய் வந்திருக்காரு, நல்லதும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லதையே அப்படியே தொடர்ந்தா கண்டிப்பாக அடுத்த ஆட்சியில் டிஎம்கே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் விஜய் கொஞ்சம் சொதப்புனா கூட இனிமே டிஎம்கேவை அடிச்சிக்க யாருமே வர முடியாதுன்ற அளவுக்கு டிஎம்கே நல்லது பண்ணி தான் இருக்காங்க. அதை நம்மளும் ஏற்றுக்க தான் செய்யணும். சரி, விஜய் என்ன தான் பண்ணுறாருன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.